வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சூப்பரான மோர் குழம்பு. அந்த மோர் குழம்பு நீங்கள் நார்மலாக வெண்டைக்காய் போட்டு பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவும் போட போகிறோம், அதே டைமில் இந்த போண்டாவை போட போகிறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற போண்டா அந்த கான்செப்டில் உளுத்தம்பருப்பு நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா சூப்பராக கிறிஸ்பியான ஒரு போண்டா போட்டு அதுக்கு பிறகு இந்த மோர் குழம்பு ரெடி பண்ணி அந்த போண்டா இதில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா அடடா நீங்கள் மறக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நம்ம சேனல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. ஃபஸ்ட்டு இந்த போண்டாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உளுத்தம்பருப்பு 150 கிராம், சீரகம் அரை டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த போண்டாக்கு தேவையான பொருட்கள். நார்மலாக வீட்டில் நீங்கள் போண்டா பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த போண்டாவில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போடுவீங்களே. ஆனால் மோர் குழம்புக்கு பண்ணுற போண்டாவில் அதெல்லாம் போடவே கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். 6 மணி நேரம் நல்லா ஊற வச்ச உளுத்தம்பருப்பை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வீட்டில் எப்படி வடை மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சிடணும். அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அதே டைமில் சீரகம். இந்த போண்டாக்கு சீரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சீரகம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மோர் குழம்புக்கு. அதனால தான் சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம். நீங்கள் நார்மலாக வீட்டில் போண்டா போடும்போது பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் போட்டிருப்பீங்களே. ஆனால் இந்த தயிர் குழம்புக்கு சீரகம், பெருங்காயம், உப்பு மட்டுமே போட்டால் போதும். சரிங்களா? இதுக்கு பிறகு இந்த போண்டா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் வடை மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி நல்லா வரும். மாவு எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி இறங்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் அரைச்ச மாவு கரெக்டாக இருக்கா சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துங்க. அந்த தண்ணியில் இந்த மாவு எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே மேலேயே மிதங்கணும். அப்படி இருந்தால் மாவு அரைச்ச பக்கம் கரெக்டு. அப்படி இல்லை, இந்த மாவு நீங்கள் தண்ணியில் போட்ட உடனே கீழே இறங்கிடுச்சுன்னா அப்போ என்ன அவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைச்ச பக்கம் சரியில்லை அர்த்தம். அப்போ என்ன அவங்க கேட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அந்த போண்டா ஹார்டாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக நீங்கள் ஃப்ளஃபியாக அரைச்சிடணும். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளஃபியாக அரைக்கலைன்னா உங்களுக்கு மாவு அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் ஆகும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துருக்குன்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் சின்ன சின்ன போண்டாவை போடணும். அதாவது நீங்கள் நார்மலாக போண்டா போடுவீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரிய சைஸில் அந்த மாதிரிலாம் இருக்காது. சின்ன சைஸ், அதாவது ஒரு கோலி சைஸில் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதே டைமில் ரொம்ப கலரும் மாறக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பிறகு எடுத்து இந்த மோர் குழம்புல போட்டு நீங்கள் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த போண்டாவை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த மோர் குழம்புல போட்ட உடனே ஊறின பிறகு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அந்த தயிரும் அதில் இறங்கும். இதுதான் விஷயம். கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். மாவு அரைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் சீரகம், பெருங்காயம், உப்பு மட்டுமே போடணும். இப்போது இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் 2 பத்தை, வெண்டைக்காய் 6லேருந்து 8 நம்பர், தயிர் 1/2 லிட்டர், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி கார்னிஷுக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்.
ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை டேரெக்டாக மிக்சியில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு சீரகம் அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் நிலத்தில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பச்சரிசி. நம்ம நார்மலாக வீட்டில் மோர்க்குழம்பு பண்ணும்போது பச்சரிசி மட்டும்தான் போட்டு அரைச்சி பண்ணியிருப்பீங்க. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு. இந்த ரெசிபி ரீசெண்டாக என்னோடய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மெத்தடில் கடலைப்பருப்பு போட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அதாவது ஒரு 95% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பச்சரிசி கடலைப்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ண கேட்டோன்னா பைண்டிங் ஏஜென்ட். நீங்கள் தயிர், அதாவது இந்த தேங்காய் குக் பண்ணி முடிச்ச பிறகு தயிர் போட்ட உடனே திரிஞ்சு போகும். திரிஞ்சு போகாமல் இருக்க தான் இந்த கடலைப்பருப்பும் இந்த பச்சரிசியும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த தயிர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மோர் குழம்பு நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரெஷ் தயிர் யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி எடுத்துனா இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தின்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே டைமில் அந்த தயிரில் இருக்க அந்த ஃபேட்டு, அதாவது நம்ம வீட்டில் மோர் செலுப்பும் போது அந்த கொழுப்பு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த கொழுப்பு எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி முடிஞ்சாடுங்க. அப்படி இல்லாதவங்க நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தாளித்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த வெண்டைக்காய் போட்டுருங்க. வெண்டைக்காய் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு எண்ணெய் கடாயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கடுகு போட்டு தாளித்து அந்த எண்ணெயிலேயே இந்த வெண்டைக்காய் வதக்கும் போது அது வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் எடுத்த உடனே வெண்டைக்காய் போட்டு நல்லா ஒரு 90% அளவுக்கு குக் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் வதக்கின அந்த எண்ணெயில் தான் சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 நம்பர் இல்லை 3 நம்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த மஞ்சத்தூள், கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தேங்காய் குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டேன்னா, கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் உப்பு தேவையான அளவுக்கு. உப்பு போடும்போது கரெக்டாக போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தயிர் யூஸ் பண்ணுற இடத்துல அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் உப்பு கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் உப்பு ஆல்வேஸ் வந்து ஒரு 10% கம்மியாக போடுங்க இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு. இதுக்கு பிறகு பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் தயிர் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் குக் பண்ண பக்குவம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தயிர் ஊற்றுறோம். அடுப்பு ஆஃப் பண்ண உடனே தயிர் ஊற்றக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். அதே டைமில் வெண்டைக்காவும் போட்டிருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டாக இருக்க சொல்லி செக் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த போண்டாவை இதில் போடுறோம். இந்த போண்டாவை போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே டைமில் இந்த தயிர் நல்லா கெட்டியாக இருக்கக்கூட, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மட்டும் அந்த போண்டா ஊற நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த போண்டா, அதுக்கப்புறம் இந்த மோர் குழம்பு எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இது தொடர்ந்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு முழு பூ, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், முழு சோம்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பவுடர் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன்,
உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா சூடாக இருக்க தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு பிறகு காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இது போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5 to 8 minutes அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த காலிஃப்ளவரை எடுத்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க அந்த சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே க்ளீன் ஆகும். நீங்கள் எப்பவுமே ஒரு காலிஃப்ளவர் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போயிருக்கணும். எடுத்த உடனே ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக காலிஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். அடுத்தது இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு வதங்கியிருக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போடுங்க. சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மிளகுத்தூள் போட்டிருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அந்த காரம் தெரியாது. மிளகோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டும் அந்த காரம் தெரியணும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டான ரேஷியோவில் இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது தக்காளி. இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர். தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சொல்லிப்பேன். மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மசாலா ஃபஸ்ட்டு குக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். உப்பு நீங்கள் இந்த இடத்துல போட்டுருங்க. அப்போ தான் அந்த காரம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா காரம் கரெக்டாக உங்களுக்கு தெரிய வராது. அதனால தான் உப்பு ஃபஸ்ட்டே போடணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலாவை 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுறோம். ஒரு கிரேவி டெக்ஸ்சர் வந்துடும். அதுக்கு பிறகு ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணுறோம். அந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாவோட 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். நான் எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே பண்ண மாட்டேன். அது என்னோட ஸ்டைலு. அதனால தான் எப்போவுமே கொத்தமல்லி கருவேப்பிலை யூஸ் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுல, கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேக விடுங்க. வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 8 minutes டைம் எடுக்கும். இப்போது கரெக்டாக ஒரு 70 to 80% நல்லா வெந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றுறேன். பிளாக் பெப்பர் பவுடர் ஃபைன் பவுடர் அரைச்சி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சோம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணிருக்கணும். அந்த சோம்பு போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்கும். நிறைய பேர் வந்து டெய்லி நான்வெஜ் சாப்பிடணும், அந்த டைமில் வெஜிடேரியனுக்கு மாட்டிச்சு சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படி நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அடாடாடா அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் நெய் போட்டுரும். நெய் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பைசியான ஒரு மிளகு ப்ரிப்பரேஷன் ரெடி.